செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் மார்கழி மாசம் 28ஆம் தேதி ஜனவரி 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சௌர்தசி திதி. இன்றைய சௌர்தசி திதி நாளை விடியற்காலை 5:03 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம். பகல் 11:24 வரை மிருகசீர்ஷம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். பிராமியம் நாம் யோகம், கரசேகரணம், அதன் பிறகு வணிசேகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷமும் திருவாதிரையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையான இன்று தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சுப நாள். நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல் போன்ற காரியங்கள் செய்யலாம். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்தல், குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக சோறுட்டுதல், நிச்சயதார்த்தம் செய்தல், மேலும் இன்றைய தினத்திலே வளைகாப்பு செய்தல், சீமந்தம் செய்தல் போன்ற காரியங்களை செய்யலாம். பஞ்சாங்கத்தில் லவண தானம் என்று போடப்படும். லவண தானம் என்றால் உப்பு தானம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் உப்பு தானம் செய்தால் தொழில் ரீதியாக நாம் செய்த தோஷங்களுக்கு பரிகாரமாக அமையும். சிலர் தொழில் செய்யும் போது தேவையில்லாமல் பாபங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த பாபங்கள் விலகுவதற்காக இன்றைய தினத்திலே, ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்திலே உப்பு தானம் செய்ய வேண்டும். 1 கிலோ கல் உப்பு வாங்க வேண்டும். அந்த கல் உப்பு 1 கிலோ கல் உப்பு வாங்கி அதில் வெற்றலை பாக்கு வைத்து ஏதாவது தட்சிணை வைத்து உங்கள் ஊரில் இருக்கின்ற ஏதாவது ஒரு கோயிலில் அங்கே இருக்கிற மடப்பள்ளியில கொடுத்து விட வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் உப்பு தானம் செய்த அந்த நல்ல பலன் கிடைத்து அந்த உப்பு தினசரி நைவேத்தியத்தில் போடப்பட்டு அது பல பக்தர்களுக்கு அது சேர்ந்து அதன் மூலமாக தொழில் ரீதியாக நாம் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். ஆகவே தொழில் ரீதியாக நாம் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகுவதற்காக உப்பு தானம் இன்றைய தினம் அவசியம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் ஆருத்ர அபிஷேகம் இரவில நடக்கும். இரவில எல்லா சிவன் கோயில்களும் ஆருத்ர அபிஷேகம் நடக்கும். அந்த ஆருத்ர அபிஷேகத்தின் போது ருத்ரம் பாராயணம் செய்வார்கள். ருத்ரம் பாராயணம் செய்ய தெரிந்தவர்கள் இன்றைய தினம் இரவில ருத்ரம் பாராயணம் செய்யலாம். இன்றைய தினம் மாத நரசிம்ம சௌர்தசி. மாதம் நரசிம்மர் அவதாரம் செய்த வளர்ப்பிறை சௌர்தசி திதியிலே விரதம் இருப்பவர்கள், லட்சுமி நரசிம்மரை வணங்குபவர்கள், லட்சுமி நரசிம்மரை குலதெய்வமாக கொண்டவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்திலே, சாயங்கால நேரம் 4:30 மணிக்கு பிறகு 7 மணிக்குள் அருகில் இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதம் நரசிம்ம சௌர்தசிக்காக பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் மதுரை ஸ்ரீமன் நடன கோபால நாயக சுவாமிகளுடைய தினம், அவதார தினமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் மதுரையிலே ஆழ்வாரை போலவே சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்து ஆழ்வாரை போலவே வாழ்ந்தவர் ஸ்ரீமன் நடன கோபால நாயகர் சுவாமிகள். அவரை ஆராதனை செய்வதற்கு, அவரை பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. குரோதி வருஷம் மார்கழி மாசம் 29ஆம் தேதி ஜனவரி 13/1/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பௌர்ணமி திதி. திங்கட்கிழமை பௌர்ணமி திதி இரவு 3:57 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. திருவாதிரை நட்சத்திரம். திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பகல் 10:38 வரை. அதன் பிறகு புனர்பூஷ நட்சத்திரம். மகேந்திரம் நாமயுகம், அதன் பிறகு வைத்திருத்தி நாமயுகம். பத்ரே கரணம், அதன் பிறகு பவ கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். புனர்பூசம் திங்கட்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை பௌர்ணமி நாள். அன்றைய தினம் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினத்திலே பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். வழக்கம் போல் அடியனுடைய தலைமையில சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்திலே திங்கட்கிழமை இன்று மாலை 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும். சத்யநாராயண பூஜை நடக்கும்.
அந்த சத்யநாராயண பூஜை 6 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் நடக்கும். ஆகவே 6 மணிக்கு அனைவரும் வருவது மிகவும் சிறப்பானது. இந்த சத்யநாராயண பூஜையின் போது உங்களுடைய ஜாதகங்கள் பூஜையில வைத்து கொடுப்போம். மங்கள ஆசீர்வாதம் செய்து கொடுப்போம். அதன் மூலமாக சிரமங்கள், பிரச்சனைகள் தீரும். மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த சத்யநாராயண பூஜை அனைவருக்கும் இலவசமாக நடத்தப்பட இருக்கிறது. அந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை என்று ஆருத்ரா தரிசனம். காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்பாக ஆருத்ரா தரிசனமாக சிவபெருமான் காட்சியளிப்பார். நடராஜரை தரிசனம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை என்று வைத்திருந்த சிராதம், முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே ஆருத்ரா தரிசனமான திங்கட்கிழமை அதிகாலை நேரத்திலே நீங்கள் நடராஜரை தரிசனம் செய்தால், தொழில் ரீதியாக போட்டிகள் இருந்தால், பொறாமைகள் இருந்தால், அதிலெல்லாம் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் திங்கட்கிழமை போகி பண்டிகை. போகி பண்டிகை என்றாலே வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் நாம் விலக்கிவிட்டு புதிய பொருட்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது பழைய பொருட்களை விலக்கிவிட்டு வீடு நன்றாக சுத்தம் செய்து கழுவி கொள்ள வேண்டும். சிலர் சுண்ணாம்பு அன்றைய தினம் அடிப்பார்கள். சுண்ணாம்பு அடிக்கலாம் அல்லது கலர் வாஷ் செய்யலாம். வீட்டை சுத்தப்படுத்துவதற்கான தினம் போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்யும் போது நமக்கு தேவையற்ற பொருட்களை எல்லாம் வெளியில வைத்து விட வேண்டும். அதை பொதுவெளியில் எரிப்பது கூடாது. பொதுவெளியில் எரிப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. சுத்தப்படுத்த வேண்டும், பழையதை விளக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆக பழையதை விளக்கி வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு ஏற்ற தினம். ஏனென்றால் அடுத்த உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய, தேவர்களுக்கு பகல காலம் என்று சொல்லக்கூடிய தை மாதம், மங்களகரமான தை மாதம் பிறக்கிறது. தை பொங்கல் ஆரம்பிக்கிறது. அந்த தைப்பொங்கல் வருவதற்கு முன்பாக முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்வதற்காகத்தான் போகி பண்டிகை. அன்றைய தினம் தை பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வீட்டிற்கு தேவையான கரும்பு, மஞ்சள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஏற்ற தினம். ஏனென்றால் அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை என்று சுவாமி படத்துக்கு இருபுறமும் கரும்பு வைத்து அதன் பிறகு மஞ்சளை வைத்து, மஞ்சள் செடியை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த வருடம் முழுவதுமாகவே, அதாவது தை மாதம் முதல் அடுத்த மார்கழி வரையிலே நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்த வருடம் மங்களகரமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக இனிப்பான செலவுகள், சுப செலவுகள் நடக்க வேண்டும் என்பதற்காக கரும்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும். மேலும் அன்றைய தினத்திலே மஞ்சள் செடியை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் போகி பண்டிகை. அடுத்த அன்றைய தினம் பெரிய திருவடி. பெரிய திருவடியாக போற்றப்படுபவர் கருடாழ்வார். அன்றைய தினம் கருடாழ்வார் மீது பெருமாள் இருப்பதாக ஐதீகம். ஆகவே கருடாழ்வாருடைய வாகனத்திலே பெருமாள் அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று அமர்ந்திருந்து பெருமாள் கோயில்களை காட்சி அளிப்பார். ஆகவே அன்றைய தினம் கருடாழ்வாரை தரிசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு தரிசனம் செய்தால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஏனென்றால் வேத சொரூபியாக போற்றப்படுபவர் கருடாழ்வார். ஆகவே எங்கே வேதங்கள் ஒலிக்கிறதோ அங்கே கருடாழ்வார் இருப்பார் என்று இருக்கிறது. ஆகவேதான் எல்லா கும்பாபிஷேக காலங்களிலும் உங்கள் ஊரில் எந்த கும்பாபிஷேகங்கள் நடந்தாலும் அங்கே கருடாழ்வார் வருவார். ஏனென்றால் வேத சொரூபியாக, வேதத்தை அறிந்தவராக கருடாழ்வார் இருக்கிறார். ஆகவே கருடரை அன்றைய தினம் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் பெருமாள் கோயில்கள் இருக்கின்ற கருடாழ்வாருடைய வாகனத்திலே பெருமாள் வீட்டிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு தரிசனம் செய்தால் நமக்கு வாகன பிராப்தி ஏற்படும். வேதத்தின் உட்பொருள் நமக்கு தெரியும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல ஞானமும் மோட்சமும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்பது குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி. மங்களகரமான தை மாதம் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை தை மாதம் என்பது காலை 8:55 பிறக்கிறது. ஆகவே தை பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த தை பொங்கலை காலை 8:55 பிறகு சூரியன் உதயமான பிறகுதான் நான் பொங்கல் வைக்க வேண்டும். அந்த பொங்கல் வைப்பது அன்றைய தினம் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பொங்கல் வைப்பதற்கு ஏற்ற நேரம் என்று பார்த்தால் பகல் 11 மணி முதல் 12 மணி வரை.
பகல் 11 மணி முதல் 12 மணி வரை பொங்கல் வைப்பதற்கு ஏற்ற நேரமாக அமைந்திருக்கிறது. அல்லது சிலர் நடுப்பகலே பொங்கல் வைப்பார்கள். நடுப்பகல் என்பது 12:15 மணிக்கு வருகிறது. ஆகவே 12 மணிக்கு பிறகு 1 மணிக்குள் குருஹரை அப்பொழுது கூட பொங்கல் வைக்கலாம். ஆனால் உச்சிக்கு முன்பாக பொங்கல் வைப்பதுதான் மிகவும் சிறப்பானது. அதன்படி சூரியன் உதயமாகி உச்சிக்கு முன்பு என்றால் 11 மணி முதல் 12 மணி வரை பொங்கல் வைப்பதற்கு மிக மிக நல்ல நேரமாக இருக்கிறது. சிலர் காலையில பொங்கல் வைப்பார்கள். ஆனால் காலை நேரத்திலே மகர ரவி என்றால் மகர சங்கராந்தி பிறக்கவில்லை, மேலும் சூரியன் மகர ராசிக்கு செல்லவில்லை, தை மாதம் பிறக்கவில்லை. தை மாதம் பிறப்பது என்பது காலை 8 மணி 55 நிமிடத்திற்கு மட்டுமே ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு யமகண்டம் 9:10 யமகண்டம் வருகிறது. அதன் பிறகு 11 மணியில் தான். ஏனென்றால் யமகண்டம் அரை மணி நேரம் சூரிய உதயம் தாமதப்படுத்துவதால் 11 மணிக்கு பிறகு 12 மணிக்குள் நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு மிக நல்ல நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து பூஜை செய்தால் நிச்சயமாக அந்த வருடம் முழுமைக்கும் நமக்கு வசந்தமாக இருக்கும். பொதுவாக பொங்கல் பண்டிகை என்பது இந்திரனுக்கு துணியாக இருக்கக்கூடிய உபேந்திரனுக்காக, சூரியனுக்காக வைக்கப்படுகிறது. இந்த 3 தெய்வங்களுக்காகத்தான் பொங்கல் வைக்கப்படுகிறது. சிலர் 3 பானையில பொங்கல் வைப்பார்கள், சிலர் ஒரே பானையில வைப்பார்கள். புது அரிசி வாங்கி அன்றைய தினம் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பானது. பொங்கல் வைத்து இறைவனுக்கு படையலிட்டு அதன் பிறகு எல்லோரும் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நமக்கு வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் இஷ்டி என்று போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். இஷ்டி என்று ஒரு யாகமும் இருக்கிறது, அதையும் நீங்கள் செய்யலாம். எப்படி புத்திர காம இஷ்டி யாகம், புத்திர காமேஷ்டி யாகம் என்று சொல்லும்போது புத்திர காமன் புத்திரனை வேண்டி இஷ்டி யாகம் என்று நடத்தப்படுகிறதோ அதே போலவே இஷ்டி யாகம் என்பது, அதாவது அதற்கென்று ஒரு யாகம் இருக்கு, அதை செய்யலாம். அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் புஷ்ய பகுளம், புஷ்ய மாதத்துல பகுளபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறை அன்று முதல் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம். அன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலத்திற்கான தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை எல்லோரும் பொங்கல் வைத்து பூஜை செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த வருடம் முழுமைக்கும் இருக்கும்படி இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சி கேட்டுக்கொள்வோமாக. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 2ஆம் தேதி ஜனவரி 15/1/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று துதியை திதி. அன்றைய துதியை திதி இரவு 3 மணி 23 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்தியை திதி வருகிறது. புதன்கிழமை பூசம் நட்சத்திரம், பகல் 10 மணி 28 நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம், பிரீத்தி நாம யுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூசமும் ஆயில்யமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாள்கள் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள். கருநாள் என்றால் பொதுவாக சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள், ஆனால் தெய்வ காரியங்கள் அனைத்தும் கருநாளில் செய்யலாம். அன்றைய தினம் மாட்டு பொங்கல், அதாவது பசுமாடுகளுக்கு அன்றைய தினம் குளிப்பாட்டி அதற்கு பொட்டு வைத்து மலரிட்டு, அதாவது மாலையிட்டு பொட்டு வைத்து வஸ்திரங்களை சாட்டி அதன் பிறகு அந்த பசுமாடோடு நாம் விளையாட வேண்டும் என்று தான் சாஸ்திரம் கூறுகிறது. ஏனென்றால் பசுமாடு நமக்காக உழைக்கின்ற ஒரு ஜீவன். அதாவது நாம் எதை கொடுத்தாலும், நமக்கு வேண்டாத பொருளை கொடுத்தாலும், வைக்கோலை கொடுத்தாலும் சாப்பிட்டு நமக்கு ருசியான பாலை கொடுக்கக்கூடிய ஜீவன். அதாவது உத்தமமான குணங்கள் அனைத்தும் கொண்ட ஜீவன் பசுமாடு என்று கூறுவார்கள். நமக்காக உழைக்கின்ற ஜீவன் பசுமாடு. அந்த ஜீவனோடு நாம் எப்பொழுது உழைக்கும் போது நாம் அதற்கு அடிச்சிருப்போம், ஜாட்டையால் அடித்திருப்போம், அல்லது ஏதாவது துன்புறுத்திருப்போம். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை மாட்டு பொங்கல் என்று அந்த பசுமாடுகளுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் பொருள். ஆகிய பசுமாட்டுக்கு நன்றாக குளிப்பாட்டு பொட்டு வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதை காமதேனு பூஜை என்று கூறுவார்கள். அதை மாட்டு பொங்கல் என்று பசுமாடுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் காலை 9:30 முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. காலை 9:30 to 10:30. இல்லாவிட்டால் சாயங்காலம் பூஜை செய்வர்கள் 4:30 to 6 பூஜை செய்யலாம். காலையிலே செய்வது சிறப்பானது. காலை 9:30 முதல் 10:30 மாட்டு பொங்கலுக்காக பசுமாடுகளுக்கு பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் என்று அரசாங்கத்தால் சொல்லப்படுகிறது.
திருவள்ளுவர் அவதார தினமாக அன்றைய தினம் அரசாங்க கெஜெட்டில் இருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் அவதார தினம் என்பது வைகாசி மாசம் அனுஷம் நட்சத்திரமே. ஆனால் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினமாக இருப்பதனால் அன்றைய தினம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் குறைந்தபட்சம் ஒரு 10 திருக்குறளாவது அன்றைய தினம் படித்து அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து திருவள்ளுவருக்கு நாம் பெருமை சேர்க்க வேண்டும். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 3ஆம் தேதி ஜனவரி 16/1/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை திருத்தியை திதி. மறுநாள் விடியற்காலை 4 மணி 6 நிமிடம் வரை திருத்தியை திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் பகல் 11 மணி 16 நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாமயுகம் அன்றைய தினம் வியாழக்கிழமை. ஆயுஷ்மான் நாமயுகம் மணிசேகரன் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் வியாழக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், மகம் வியாழக்கிழமை சேரும் போது அமிர்தயோகம். வியாழக்கிழமை நாள் முழுவதும் அமிர்தயோகம் சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள். கரிநாள் என்றால் பொதுவாக சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் தோஷ பரிகாரங்கள் செய்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கரியாகும், நாம் செய்த அந்த நம்முடைய தோஷங்கள் எல்லாம் கரியாகும் என்றுதான் கூறுவார்கள். அதன்படி தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு வியாழக்கிழமை ஏற்ற தினம். அதுவும் முக்கியமாக அன்றைய தினம் காலை நேரத்தில் ஆயில்யம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்றால் அன்றைய தினத்திலே உறவினர்கள் ஒருவருக்கொருவர் நாம் பொது இடங்களில் கூடி மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அதற்காக இருப்பதுதான் காணும் பொங்கல். வியாழக்கிழமை காணும் பொங்கல். அன்றைய தினம் நண்பர்களோடு சேர்ந்து உற்சாகமாக இருந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களுடன் சந்தோஷமா இருக்க வேண்டிய தினம் அந்த வியாழக்கிழமை வருகின்ற கரிநாள். அன்றைய தினம் காணும் பொங்கல். அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 17/1/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்று மறுநாள் விடியற்காலை 5:30 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. அன்றைய தினம் பகல் 12:45 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சௌபாக்கிய நாமயுகம், பவகரணம். அதன் பிறகு பாலவகரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மகம் சேரும் போது மரண யோகம், வெள்ளிக்கிழமையும் பூரம் சேரும் போது சித்தியோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று பகல் 12:45 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் மன்னன் வேடுபரி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த திருமங்கை மன்னன் வேடுபரி என்று அன்றைய தினத்திலே குதிரை வாகனத்திலே பெருமாள் வருவார். திருமங்கை மன்னனுக்கு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய அக்ஷரத்தை, அதாவது அஷ்டாட்சரத்தை உபதேசம் செய்கின்ற தினமாக போற்றப்படுகிறது. ஆகவே பெருமாள் கோயிலே திருமங்கை மன்னன் வேடுபரி என்று அன்றைய தினம் பிரசித்தி பெற்ற அந்த உற்சவம் நடக்கும். முக்கியமாக எல்லா பெருமாள் கோயில்களும் நடக்கும். அதுல முக்கியமாக இந்த உற்சவம் ஸ்ரீரங்கத்துல மிக மிக விசேஷமாக நடக்கும். அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போகின்ற சதுர்த்தி. அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்வதற்கு, பழங்கள் நைவேத்தியம் செய்வதற்கு, வருபவர்களுக்கெல்லாம் பழங்களை கொடுத்து நாம் உற்சாகப்படுத்துவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருமழிசை ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். திருச்சந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களை, அதாவது இந்த பாசுரங்கள் என்பது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கின்ற திருச்சந்த விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரங்களை இயற்றவர் திருமழிசை ஆழ்வார். அந்த திருமழிசை ஆழ்வாரை அன்றைய தினம் தரிசனம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. தை மாத மகம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர் திருமழிசை ஆழ்வார். அந்த திருமழிசை ஆழ்வார் என்பது சென்னை அருகிலே திருமழிசை என்ற ஊரிலே அவருக்கென்று ஒரு கோயில் இருக்கிறது, பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலே திருமழிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதியிலே அவருடைய கால் கட்டை விரலே ஒரு கண்ணி இருக்கிறது. அதை தீப ஆராதனை செய்து அதை அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்கள் காண்பிப்பார்கள். அதை தரிசனம் செய்தார் மாணவர்களுக்கு நல்ல புத்தி ஏற்படும், மேலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல ஞானத்தை பெறுவார்கள். அதே போலவே வியாபாரத்திற்கான யுக்தியும் நமக்கு நன்றாக கிடைக்கும். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று திருமழிசை என்ற ஊருக்கு சென்று அங்கே திருமழிசை ஆழ்வாரை தரிசனம் செய்வதும், அவருடைய பாதத்தில் இருக்கின்ற கட்டை விரல் இருக்கின்ற கண்ணை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. அந்த கட்டை விரல் இருக்கின்ற கண் என்பது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணுக்கு ஒப்பானது என்று கூறுவார்கள். அன்றைய தினம் திருமங்கை மன்னன் வேடுபரி அன்று நாம் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய அச்சரத்தை
அஷ்டாச்சரத்தை நாம் 108 முறை நாம் பாராயணம் செய்தால் நமக்கு சொர்க்கலோக பதவி பரமபத பிராப்தி கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 5ஆம் தேதி ஜனவரி 18/1/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை பஞ்சமி திதி. பொதுவாக பஞ்சமில செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். மேலும் சனிக்கிழமை என்று ஸ்திரவாரம், ஆகவே ஸ்திரவாரம் என்றால் உறுதியான வாரம் என்று பொருள். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெகுகாலம் நிலைத்திருக்கும். அன்றைய தினம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் பகல் 2:51 வரை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம், சோபன நாமயுகம், கௌளவ கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூரம் நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம், சனிக்கிழமை உத்திரம் சேரும்போது மரண யோகம். அவங்க சனிக்கிழமை என்று பகல் 2:51 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சம் திதி. அன்றைய தினம் திருவையாறு தியாக பிரம்மேந்திரால் ஆராதனை. அன்றைய தினம் திருவையாற்றத்திலே, திருவையாறு என்று சொல்லக்கூடிய ஊரிலே தியாக பிரம்மேந்திராளுடைய ஆராதனை நடக்கும். எல்லா பாடல்களும் அங்கே ஒன்று சேர்ந்து தியாக பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தியாகராஜருக்கு அன்றைய தினம் அஞ்சலி செலுத்துவார்கள், பாடலை பாடுவார்கள். அதை தரிசனம் செய்வதும் அங்கே சென்று நாம் பாடலை பாடுவதும் நமக்கு குரு தோஷங்கள் விலகி குருவுடைய பரிபூர்ண ஆசி கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக பாடகர்கள் அவசியம் அன்றைய தினம் திருவையாறு சென்று தியாக பிரம்மேந்திராலை ஆராதனை செய்ய வேண்டும். அல்லது உங்கள் வீட்டிலேயே தியாக பிரம்மேந்திராருடைய படம் இருந்தால் அதை வைத்து நீங்கள் வீட்டிலேயே அவர் முன் பாடலாம். அதன் மூலமாக அவருடைய பரிபூர்ண ஆசி கொடுத்து அந்த பரிபூர்ண ஆசியின் மூலமாக பாடல் திறமை நன்கு வளரும். அன்றைய தினம் திருதனஸ்புருக் என்று இருப்பதால் அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். சனிக்கிழமை தான தர்மங்கள் செய்தால் அதன் பலன்கள் நமக்கு நிறைய இருக்கும். அதுவும் ஸ்திரவாரத்திலே திருதினஸ்புருக் அமைவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டைக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவ சந்நிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதச நாம பஞ்சாரம், பஞ்சாயத ஸ்தோத்திரம், ஆபதுத்தாரண ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கர கதியுடன் இருப்பதனால் உச்ச பலனை கொடுப்பார். ஆகவே இந்த வாரம் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இந்த வாரம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் தனவரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நீச்சம் பெற்று வக்கரகதியிலே இருப்பதனால் தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்திலே கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரத்திலே பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளிலே புரளும். 9ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எதிரிகளாலும் நீங்கள் நல்ல பாக்கியத்தையே அடைவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டியில நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே சூரியன் 9ஆம் இடம் 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தை 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது உத்தராயணம் ஆரம்பித்த பிறகு தை 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு தொழில் நன்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தை மாதம் நீங்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் சுக்கிரனோடு இருக்கிறார். ஆகவே சந்தோஷமான தொழில் முன்னேற்றம் நன்றாக இந்த வாரம் இருக்கிறது. மேலும் 7 குடையன் லாபஸ்தானத்தில் இருப்பது மனைவியாலும் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். 12ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராமல் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் நல்ல நாட்கள், அதாவது மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை,
ஜனவரி 18 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை ஓரளவு திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக இந்த வாரத்திலே தொழில்துறையில் இருக்கின்ற தோஷங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக, தொழில்துறையில் இருக்கின்ற அந்த பாவங்கள் விலக வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று, இந்த வார ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை என்று உப்பு தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று உப்பு தானம் செய்வது, மேலும் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக திருஷ்டி பரிகாரமாகவும் தொழில் விருத்தியும் நன்றாகவும் இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திலே இருக்கிறார். சுகஜீவனம் இந்த வாரம் இருக்கிறது. தொழில்துறையில இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த வாரம் கிடைக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில் விஸ்திரப்பு வேலைகளுக்கான அந்த முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசியிலே குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் கோபம் ஏற்படும். முக்கியமாக கோபத்தை தவிர்த்து விட்டால் இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு திகழ்வார்கள். 5ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். இருந்தாலும் குருடைய பார்வை அவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே குழந்தைகள் தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உங்களை விட்டு சில காலம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு உஷ்ணம் காரணமாக அல்லது காரம் ஒவ்வாமை காரணமாக, அதாவது காரம் அவர்களுக்கு சேராது, காரம் ஒவ்வாமை காரணமாக பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தந்தைக்கு தேவை. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய வெகுமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபசமத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியில் உங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஜென்ம குருவாக சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதும், 9ஆம் இடத்திலே இந்த குரு உங்கள் ராசியிலே இருப்பதும், 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியின் சுகத்திற்காக, மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவுகள் நடக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் கட்டுக்கடங்காத அளவுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்துல புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் தகப்பனுக்கு ஏற்படுத்தாது. ஏனென்றால் 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் தகப்பனுக்கு ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது அடிவயிற்றில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பது தந்தை நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவுவார்கள். அவருடைய உதவி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புகின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறைக்காக தொழில் வளர்ச்சிக்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பலாம். அடுத்து மிதுன ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில பிறந்த மிருகஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த வாரம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது சிறு அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது யோகாதிபதி இருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் லாபஸ்தானத்தில் குருபான் இருந்து செவ்வாயுடைய வீடான 5ஆம் இடத்தை நோக்குகிறார். ஆகவே குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். குழந்தைகளும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் மேலும் அவர்களுடைய நட்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. என்றால் சூரியன் 7ஆம் இடத்துல இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அது முக்கியமாக தை 1ஆம் தேதி முதல் சூரியன் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். அதற்கு முன்பாக 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே மார்கழி மாதம் முடிய நன்மை தருகிறது. தை மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. எந்த ஒரு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே உங்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார். ஆனால் சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனால் அஷ்டம சனி பாதிப்பை ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. லாபஸ்தானத்துல குருவான் இருப்பது தந்தை மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே சரியான பரிகாரத்தின் மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்ல உதவி கிடைக்கும். இந்த வாரம் கடகராசியிலிருந்து நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 7ஆம் இடத்துல இந்த வாரம் சூரியன் வருவதனால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து நல்ல சந்தோஷத்தையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொன்ன உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது காரிய வெற்றி என்றும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தாராள பண வரவு என்றும் கூறுவார்கள். 2ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது எளிதில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக இந்த இன்டர்வியூலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சஞ்சாரம் செய்வது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மனைவிக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனைவியால் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. 8ஆம் இடத்துல ராகுவான் இருந்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் ராகு பகவான் இருக்கின்ற ராசிநாதன் குரு 10ஆம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே உங்களுக்கு வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலே நிறைய வேலைப்படு இருந்து நிறைய சங்கடங்கள் இருக்கும். இருந்தாலும் கவலை இல்லாமல் நீங்கள் நியாயமாக தொழில் செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தந்தைக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் செலவுகள் செய்வீர்கள். அந்த செலவினால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் சிம்மராசிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசிக்கும் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குருவான் இருப்பது தொழில்துறையிலே சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தெய்வ அனுகிரகம் நன்றாக கிடைக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது செலவினங்கள் குழந்தைகளுக்காக நடக்கும். குழந்தைகளுக்கு சிறு உடல் கோளாறுகள் ஏற்படும். இருந்தாலும் குருடைய பார்வை பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கு அவர்களும் நல்லபடியாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த வாரம் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் அது சுப செலவாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் குரு லாபஸ்தானத்திலே இருப்பதனால் பாக்கியஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த வாரம் மனைவியால் நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ அனுகூலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது நீண்ட ஆயுள் இருக்கிறது. மேலும் செவ்வாய் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த வாரத்திலே ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்தால் அவை கட்டுக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது எதிர்களால் கூட இந்த வாரம் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து
உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது. தை 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் வருகிறார். அந்த 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது உங்களுக்கு ஓரளவு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்துவம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக செலவுகள் சுப செலவாக மாறி நன்மைகளை ஏற்படுத்தும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. மேலும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தை பிறந்த பிறகு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் விரைவில் நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்திலே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களாலும் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பது மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள். இந்த வாரம் குழந்தைகளுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 6ஆம் இடத்திலே ராகு இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் உங்கள் குடும்பத்திலே இருக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் விஸ்தரிப்பு தாராளமாக நீங்கள் செய்யலாம். 8ஆம் இடத்துல குருபான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு வயிற்றில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றதால் வக்கர கதியுடன் இருக்கிறார். ஆகவே மனைவி பேரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் தொழில்துறையில இருந்த சுமைகள் ஓரளவு குறைந்து நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும். தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். 12ஆம் இடத்துல கேது இருப்பது தொழில் விஸ்தரிப்பு காரணமாக தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடையும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியில் இருந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை இரவு 11:51 முதல் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:19 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தது ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, இந்த 2 கிழமைகள் வருகின்ற, அதாவது நடப்பு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, இந்த 2 கிழமைகள் மாத்திரம் உங்களுக்கு முழு சந்திராஷ்ட தினம். மற்ற தினங்கள்ல பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. என்றால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் இந்த வாரம் சந்திராஷ்டகம் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. இருந்தாலும் சந்திராஷ்ட தினத்துல எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிவிட்டு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவரும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். நல்ல பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியத்திற்கான அறிகுறிகள் தென்பட வாய்ப்பு இருக்கிறது.
பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளும் நிலம் சமுதிர பிரச்சனைகளும் விரைவில் தீர்ந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக செய்து பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 3ஆம் இடம் சூழ்நிலை இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பதால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய உதவியின் மூலமாக நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றியும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராகுபவான் இருந்தாலும் அவர் குருடைய வீட்டு நட்பு வீட்டில் இருப்பதனால் பெரிய ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்தால் நல்ல தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்திக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டக தினங்களை தவிர, அதாவது ஜனவரி 12, 13 தவிர மற்ற நாட்கள்ல பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் விருச்சிக ராசி பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வக்கரகதியிலே இருப்பதனால் ஏற்றத்தாழ்வுகள் சிறிது அளவில் இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். இதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும். மேலும் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் மைய பகுதியிலே உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:19 முதல் ஜனவரி 16 வியாழக்கிழமை பகல் 11:16 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 16 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்வது மிகவும் சிறப்பானது. பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களிலே செய்வது மிகவும் சிறப்பானது. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக வெற்றியையும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது தந்தை மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. தை மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆதரவை அளிப்பார்கள். 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். மேலும் திடதேக ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ராகுவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 6ஆம் இடத்துல குருவான் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் இந்த வாரம் உங்களுடைய சுய தேவை என்றால் தேவைக்கு அதிகமாக வாங்கக்கூடாது. நல்ல காரியங்களுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் அதில் வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சகோதர பகைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. கவலைப்படாமல் உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருங்கள். தனுசு ராசியில் இந்த வாரம் நல்லா இருக்கலாம். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும்
சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலே இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அது மாத்திரமில்லாமல் பண விஷயத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில பிறந்தவர்கள் இந்த வார கடைசியிலே சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி 16 வியாழக்கிழமை பகல் 11 மணி 16 நிமிடம் முதல் ஜனவரி 18 சனிக்கிழமை இரவு 9:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 16 வியாழக்கிழமை, ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலனை பார்க்கும் போது இந்த வாரம் உங்கள் ராசியை சூழ்நிலை இருப்பது இந்த வாரம் நிறைய தூக்கமின்மை ஏற்படும், நிறைய மன கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. பிரயாணங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் தூக்க குறைவுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பது பனிப்பிரதேசங்களில் வாழ்பவர்களுக்கு இந்த வாரம் டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டு அதன் மூலமாக மூச்சு ப்ராப்ளம் ஏற்படும். ஆகவே ஆனால் வெயில் ஸ்தானங்களில் இருப்பவர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படுத்தாது. இருந்தாலும் டஸ்ட் அலர்ஜி ஏற்படும் என்று இருப்பதனால் சளி காய்ச்சல் வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரத்திலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவருடைய பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்த நன்மைகளை பெறுவீர்கள். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலத்தினால் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது பூர்வணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வுகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளில் மெதுவாக ஈடுபடலாம். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. என்றால் செவ்வாய் நீச்சம் அடைந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறது. ஆகவே மனைவின் ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை இருக்காது. நல்ல அன்யோன்யம் ஏற்படும். 9ஆம் இடத்திலே கேதிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் அனுகூலம் நன்றாக இருக்கு. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குழந்தைகளுடைய படிப்புக்காக எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த சிரமத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தந்தைக்காகவும் செலவினங்களாகும். ஆக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசியிலே சூழ்நிலை இருப்பது மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது முருகனுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தது உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆட்சிய பலத்துடன் இருந்து சுக்கிரனுடன் இருக்கார். ஆகவே இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்கிறது. பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. மேலும் இந்த வாரத்துல பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நல்ல சாதனையும் செய்வீர்கள். 2ஆம் இடத்துல ராகுமன் இருப்பது மற்றவருடன் பேசும்போது தேவையற்ற விவாதங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் சிறு அளவில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்துல குருபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தொழில்துறை வளர்ச்சிக்காக தொழில் முன்னேற்றத்துக்காக சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கினாலும் எதிர்காலத்தில் கடன் அடைந்து நன்மைகளை பெறுவீர்கள்.
6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது லட்சுமிகரம், தன வரவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறையில பழைய பாக்கிகளும் வசூலாகும், தொழில் விஸ்தரிப்பும் நீங்கள் செய்வீர்கள். 8ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக பிரயாணத்தில் பெரிய திங்கு இருக்காது. தெய்வஸ்தானங்களுக்கு தாராளமாக யாத்திரைகளை செய்யலாம், நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துடைய புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது குழந்தைகளால் தன லாபத்தை அடைவீர்கள். குழந்தைகள் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 12ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது மனைவிக்காக செலவனங்களாகும். அந்த செலவனங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறைக்காக சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நிதி வைக்க வேண்டும். 12ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது மனைவிக்காக செலவினங்கள் ஆகும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்கணும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மனைவிக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறு இந்த 2 பரிகாரமே உங்களுக்கு போதுமானது. அடுத்து மீனராசி. மீனராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியில ராகுவான் இருக்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். மனைவின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மனைவி நல்ல ஞானத்தை பெறுவார்கள். அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல புதன் இருப்பது தொழில்துறையில நல்ல முயற்சிகள், புது முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபசனத்தில் சூழ்நிலை இருப்பது உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த தை மாதம் மிக மிக ஏற்ற மாதமாக இருக்கிறது. பொதுவாக 11ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது பல தோஷ நிவர்த்தி என்று கூறுவார்கள். அதுவும் குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தோஷ பரிகாரங்கள் இந்த மாதம் செய்தால் தோஷங்கள் பரிகாரமாகி நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்து லாபாதிபதி சுக்கரன் இருக்கிறார். எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவினங்களாகும். அந்த சுக்கரனுடன் அந்த சனி இருப்பதனால் சுப செலவாகவே இருக்கும். இந்த வாரம் மீனராசியில பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில பிறந்து பூரட்டாதி 4 பாதத்தில பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இவ்வாறாக அடுத்து இந்த வாரம் மீனராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்திலே உங்கள் ராசியிலே ராகு இருப்பது தேவையற்ற கோபங்களை உருவாக்கும். ஆனால் கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும், அல்லது நல்லெண்ணெய் விளக்கம் வைக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மீனராசியில் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.